ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜிஆர்டியில் பண்ண ஒரு குட்டி கோல்ட் ஷாப்பிங்கோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதுக்காக போயிருந்தேன் அப்படின்னா, இந்த தாலி உருக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தேன். மெயினாக வந்து இந்த பவளம் வச்ச உருவம், அப்புறம் அந்த நாணல்னு சொல்லுவாங்க இல்லையா, நாணல், நாணக்குழாய் இந்த மாதிரி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அது வந்து மெயினாக இந்த பவளம்காக தான் நான் போயிருந்தேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பவளம் வச்ச வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கிராம். இதோட நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிராமு. உங்களுக்கு கோல்டோட வெயிட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1.075 கிராம்ஸு. அந்த பவளத்தோட வெயிட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 900 மில்லிகிராம் சம்திங். ஸோ இதுக்கு வேஸ்டேஜும் வந்து அதிகம். வேஸ்டேஜ் அதிகம் மட்டும் இல்லாமல் அந்த பவளத்தோட ரேட், அதாவது நான் கோல்டோட ரேட் சொல்லலை, அந்த பவளத்தோட ரேட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 9000 சம்திங்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுவே வந்து பெரிய ஷாக்கு. அந்த கோல்டோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8000 சம்திங் என்னவோ தான் வருது. அதை விட அதிகம் அந்த பவளத்தோட ரேட். ஸோ இது வந்து கிளியராக எஸ்டிமேஷனோட கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் அந்த 1.075 இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.89% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. உங்களுக்கு அதோட காஸ்ட் வந்து 8300 சம்திங் வருது. உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோனோட காஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9388 ருபீஸ் வருது. ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 18000 கிட்ட வருது. ஸோ இது வந்து ரொம்பவே அதிகன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோனுக்கு வந்து ரீசேல் வேல்யூ கிடையாது. ராசி கல் அப்படின்னா எல்லாமே வந்து இந்த பேசிஸில் தான் நாங்கள் போடுவோன்ற மாதிரி அந்த செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணல. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வச்சா மாதிரி இருக்குது, அதாவது அந்த முத்து வச்சா மாதிரி, அப்புறம் கருகுமணி வச்சா மாதிரி. இந்த ஒயிட் ஸ்டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய் என்னவோ வரும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கருகுமணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 சம்திங் அந்த மாதிரி தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. கோல்டுக்கு வந்து கோல்டு ரேட் கேல்குலேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி தோணுச்சு. அந்த ஸ்டோன் வச்சிருக்கு இல்லையா, அதாவது அந்த பவளத்துக்கு வந்து ஒரு 1000 ருபீஸோ இல்லை 2000 ருபீஸோ சொல்லியிருந்தா கூட ஓகேவாக இருந்திருக்கும். பட் 9000 ருபீஸ்ன்றது வந்து வே டூ மச் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணல. ஸோ அதுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. நமக்கு மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்டோட ஹெல்த்தும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து யோசிச்சிருந்தேன். பட் எனிவே வேறு ஏதாவது ஷாப்பில் நம்ம தேடி பார்க்கலாம். ஸோ இப்போ நாணல் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராமுக்கே வந்து 3 நாணலும் இருக்குது. ஒரு கிராமுக்கு ஒரு நாணலும் இருக்குது. ஸோ நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மாங்காய் உருவம் வந்து பார்த்துருந்தோம், ரொம்ப அழகாக இருக்குது. பட் இதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20%. மற்றதுக்கெல்லாம் வந்து 16% சொல்லி அப்புறம் 14 பாயிண்ட் சம்திங் கொண்டு வராங்க. ஸோ நான் வந்து பழைய கோல்டு போட்டுட்டு தான் வாங்கினேன். அதே மாதிரி பழைய நாணல் போட்டுட்டு தான் புதுசு வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 கிராம் கிட்ட இருந்தது. நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1 கிராம் மாதிரி வாங்கினேன். என்ன வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.